தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கர்த்தார்ஹள்ளியில் உள்ள சுங்கச்சாவடியில் தாவேக்க தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக தாவேக்க தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவினா. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் அருகே உள்ள கர்த்தாரஹள்ளியில் புதிதாக துவங்கப்பட்ட சுங்கச்சாவடியில் தாவேக்கா அவர்கள் மாநாட்டிற்கு சென்று திரும்பி வந்தபோது கட்டணம் வசூலித்ததாக தாவேக்கா தொண்டர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நேற்று மதுரையில் பாரமத்தியில் நடைபெற்ற தாவேக்கா மாநாட்டிற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மினிவேன், கார், டிராவல்ஸ் வேன், தனியார் பேருந்து உட்பட வாகனங்கள் சென்று வந்தது. இன்று சுங்கச்சாவடியில் மாநாட்டில் சென்று வந்த வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தாவேக்கா மாநாட்டிற்கு வந்த வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியானது. மாநாட்டு வாகனங்களுக்கு கட்டணம் ரத்து செய்யப்பட்ட போதிலும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள கர்த்தாரஹள்ளியில் சுங்கச்சாவடியில் கட்டணம் விலக்கு அளிக்காமல் மாநாட்டில் சென்று வந்த வாகனங்களுக்கு வலுக்கட்டாயமாக சுங்க கட்டணம் வசூலித்ததால் திடீரென சுமார் 200க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் சுங்கச்சாவடியை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலை அறிந்து வந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து வசூலித்த சுங்க கட்டணத்தை திரும்ப செலுத்துவதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் உறுதி அளித்தனர். இதன் பெயரில் 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் சாலை மறியல் கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டதுங்க. போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வணக்கம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணன்.